மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் தேனி வேட்பாளரான தமது மகன் ரவீந்திரநாத் குமாரை ஆதரித்து துணை முதல்வர் பன்னீர்செல்வம் பிரச்சாரம் செய்து வருகிறார். காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். குடும்பத்துக்கு அறிவிச்சோம். திட்ட முதலமைச்சர் அவர்களால் தொடங்கப்பட்ட 4 நாள் தான் கொடுத்தோம். திமுக கோர்ட்ல ஸ்டே வாங்கிட்டு வந்து பொறாம என்ன திட்டத்துக்கு மேல திட்டம் கொடுத்துட்டே இருக்காங்க. பொறாம உறுதியாக இந்த தேர்தல் முடிந்தவுடன் நீதிமன்றத்தில் இருக்க தடையை நீக்கி ஏழை எளிய மக்களுக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும் என்பது வழங்கப்பட்டது. மானிய விலையில வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு ஸ்கூட்டி வழங்கப்படும் அம்மா சொன்னாங்க. இப்ப நம்ம அதையும் கொடுத்துட்டு இருக்கிறோம். முன்பெல்லாம் அண்ணன்மார்களை ஸ்கூட்டி ஓட்டு போவாங்க, தங்கச்சிமார்கள் வந்து பின்னால உட்காந்து போவீங்க. இப்ப தங்கச்சிமாரு ஜம்முன்னு வண்டி ஓட்டி போறீங்க, அண்ணன்மார்கள் பாவம் பின்னால உட்காந்து போறாங்க. இது ஜனநாயக சமுதாய சோசியலிசம் தந்தை பெரியார் சொன்ன ஆணுக்கு பெண் நிகர் என்ற நிலையை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அதனால் அது இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக நாம் ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்றாங்க. ஆனா ஸ்டாலினுக்கு ஒரு தீராத ஆசை, எப்படியாவது அவர் முதலமைச்சர் ஆகணும். ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக முடியுமா? முதலமைச்சர் ஆக முடியுமா? முதலமைச்சர் ஆக முடியுமா? முடியவே முடியாது. அவர் இப்ப என்ன சொல்றாரு, அனைத்து இந்திய அண்ணா திமுக அரசு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் காணாமல் போகுமா? இந்த இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 1972 தொண்டர்கள் இயக்கமாகத்தான் உருவாக்கப்பட்டது. அம்மா 27 ஆண்டு காலம் கழகத்தினுடைய தலைவராக பொதுச்செயலாளராக பொறுப்பேற்று இந்த இயக்கத்திற்கு வந்த வேதனைகள் சோதனைகள் இதெல்லாம் தாங்கி இந்த இயக்கத்தை அழித்து விட வேண்டும் என்று கருணாநிதியும் அவருடைய கூட்டாளியும் செய்த சதியெல்லாம் முறியடித்து இன்றைக்கு இந்த இயக்கத்தை 1.5 கோடிக்கு மேற்பட்ட தூய தொண்டர்களை கொண்ட மாபெரும் இயக்கமாக எந்த கொம்பாதி கும்பனாலும் வந்தாலும் அகற்ற முடியாத எதிர்கோட்டையாக உருவாக்கி அனைத்து இந்திய அண்ணா மிகப்பெரிய ஆலமரம் தமிழகம் முழுவதும் பறந்திருக்கிறது. அதில் 1.5 கோடி விழுதுகள் 7 கோடி தமிழர்கள் விழுதுகளாக இறங்கி இன்றைக்கு இந்த இயக்கத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், காத்து நிற்கிறார்கள். சுனாமி அடிச்சால் நகராது, புயல் அடிச்சாலும் நகராது, ஏன் பூகம்பமே ஏற்பட்டாலும். ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே, உங்கள் தந்தை திரு கருணாநிதியால் முடியாது, உங்களால் முடியவே முடியாது, நீங்கள் தொட்டு கூட பார்க்க முடியாது அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றங்கள் சொல்றாரு. இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் தமிழ்நாட்டை தீ வச்சு கொளுத்திட்டாங்க. நாங்க தீப்பட்டத்தில் 2 அழைச்சிட்டு இருக்கோம். நாங்க அம்மா இல்ல நம்மகிட்ட அம்மா கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் ஒழுங்கா கொடுக்குறாங்களா? அம்மா தெய்வமா மேல இருந்து பாத்துட்டு இருக்கான்னு சொல்லி பயனுக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒழுங்கா அந்த பசங்க நம்ம அமைச்சராக முதலமைச்சராக உட்கார வச்சுட்டோமே, ஒழுங்கா திட்டங்கள் நம்ம அறிவிச்ச திட்டங்களை கொடுக்குறாங்களா, கூடுதலாக கொடுக்குறாங்களா அப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால நம்ம எல்லா திட்டத்தையும் எதையும் குறைக்காம அந்த கண்டு கருத்துமா பார்த்துருக்கு. இவங்க என்னன்னா தமிழ்நாட்டிலே ஓபிஎஸ் இபிஎஸ் தீ வச்சுக்கிறது. நீங்க தினகரன் பத்திரிக்கை தீ வச்சு கொடுக்குறீங்க. 3 உயிர்கள் பாவம் அதுல தீல கருகி வெந்து செத்துட்டாங்க. இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கிறது. தீர்ப்பு என்ன? குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை. எத்தனை ஆயுள்? 3 ஆயுள். வெளியவே வர முடியாது. இப்படி வன்முறை கலாச்சாரத்தை கட்டமைத்து விட்டு தமிழ்நாட்டை நாசக்கராக்கியது திமுக ஆட்சியில் தான் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள. நீங்க அடிமாட்டி விலைக்கு பாவம் அப்ராணி சப்ராணி சொத்துக்களை மிரட்டி உருட்டி எழுதி வாங்கினீர்களா இல்லையா? 2011 அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த சொத்துக்களை மீட்டும் மறுபடியும் உரியவர்கள் ஏழை எளிய தந்தார்களா இல்லையா? இது 6 ஆட்சியில் நடந்தது, உங்கள் ஆட்சியில் நடந்தது. நம்ம ஆற்காடு வீராசாமி ரொம்ப நல்ல மனுஷருக்கு. அவர் வாக்கு சொன்னா பழிக்கும் போல இருக்கு. அவர் சொன்னார் 2011 இந்த திமுக ஆட்சி தொலையும்னா மின்சார கட்டுப்பாடுனாலே கட்டுப்பாடு தொலைந்தாரு. தொலைஞ்ச முடிச்ச ஆட்சி. அப்ப 2011 5 வருஷம் அவங்க ஆண்டாங்க. 2007 2011 வரைக்கும் 5 ஆண்டுகளில் மின்சார தட்டுப்பாடை நீக்க முடியாத செயலற்ற அரசாங்கத்தான் திமுக இருந்தது. யாரும் சொல்ல முடியாது எப்ப கரண்ட் போக எப்ப சொல்ல முடியாது. இங்க இருந்து தென் மாவட்டங்கள் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 லட்சம் பேர் திருப்பூர், ஈரோடு, நாமக்கல் போய் வேலை பார்த்தாங்க. பூனை இங்க வந்துட்டாங்க. இப்போது நம்ம ஆட்சி வந்த கொஞ்சம் கொஞ்சமே டெவலப் ஆகி அவங்கள மீண்டும் வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இதுதானே உங்கள் ஆட்சி நடந்தது. இன்னைக்கு எப்படியாவது மக்களை போய் சொல்லி ஏமாத்தி மீண்டும் ஆட்சிக்கு வரலாம் இருக்காங்க. இன்னொன்று மிகப்பெரிய ஜீவாதார உரிமை. இன்னைக்கு முல்லை பெரியார் ஜீவாதார உரிமையை கட்டி காப்பாற்ற அதை பெற்றுத் தந்தது உச்ச நீதிமன்றமாக அம்மா 136 அடியிலிருந்து 142 அடியாக நீரை தேக்கிக் கொள்ள மற்றும் பேபி அணியும் பழுது நீக்கும் சிஎப்பன் செய்யப்பட்ட பின்னால முழு கொள்ளளவான 152 அடியும் நீரை தேக்கிக் கொள்ளலாம் என்ற வரலாற்று சிறப்புக்கு தீர்ப்பினை அம்மா தான் பெற்று தந்தாங்க.